அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சாண்டி. எனக்கு தற்போது வயது 25. நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக தனியார் பணியில் இருக்கும் பெரிய ஆபீசர்களுக்கு உதவி செய்யும் பணியாளாக வேலைக்கு சேர்ந்தேன். எனக்கு மாதம் 25,000 சம்பளம். என் உயர் அதிகாரிக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்தால் அவரிடமும் இருந்தும் எனக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும். முதல் மாதம் வேலைக்கு சேர்ந்து அங்கு நடக்கும் நெளிவு செலிவுகளை எல்லாம் பார்த்து நான் கற்றுக்கொண்டேன். அப்பொழுது அங்கு ஒரு உயர் பொறுப்புக்கு ஒரு மேடம் வந்து சேர்ந்தார்கள். நான் வேலை செய்வது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம். அங்கு பெரியதாக ஒன்றும் வேலையும் இருக்காது. ஆபீஸுக்கு வரும் கோப்புகளை எடுத்து சரிபார்த்து அனுப்புவது மற்றும் மேடம் கூட காரில் உதவியாக சென்று ஆய்வுக்கு போவது என்று மட்டுமே இருக்கும். ஒரு ஆபீஸ் பாய் போல அலுவலக வேலைகள் முதல் எல்லாமையும் நான் செய்வேன். ஆகையால் பணியிடத்தில் சாண்டி என்று என்னோட பெயர் மட்டுமே ஒலிக்கும். அந்த மேடத்துடைய பெயர் பவித்ரா. வயது 35. ரொம்ப சின்ன வயசுலயே பெரிய பொறுப்புக்கு வந்துவிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் உண்டு. அவங்க வேலைக்கு சேலை கட்டி வந்தா கல்வனியின் காதலி படத்துல வரக்கூடிய நயன்தாரா போல சும்மா கும்முன்னு இருப்பாங்க. அவங்களை சேலையில பார்க்கும் போதெல்லாம் அவங்களுடைய புருஷன் கொடுத்து வச்சவன்னு நான் நினைத்ததும் உண்டு. சில நேரங்கள்ல பவித்ரா மேடத்துடைய அழகை பார்த்து என்னால அடக்கிக் கொள்ள முடியாம பாத்ரூமுக்கு கூட போயிட்டு வருவேன். அந்த அளவுக்கு பார்ப்பவனுடைய உணர்வுகளை தூண்டிவிடும் மூலமாக அழகாக இருப்பாங்க. பவித்ரா மேடம் பெரியதாக யாரிடமும் பேச மாட்டாங்க. நான் தினமும் உறுதுணையாக எல்லா வேலைகளையும் செய்து கொடுத்தாலும் கூட என்னிடமே சில வார்த்தைகள் மட்டுமே பேசுவாள். எப்படியாவது பவித்ராவை உஷார் பண்ணி அவளோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனது. நான் காலேஜ் படித்த காலம் முதலேயே விளையாட்டு மற்றும் ஜிம் போன்ற விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். இப்போது வேலைக்கு வந்த பிறகு எல்லாம் என்னால் விளையாட போகவே முடியவில்லை. ஆகையால் தினமும் ஜிம் மட்டும் சென்று உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்தும் இருப்பேன். மேலும் கடுமையான ஒர்க்அவுட் செய்து சிக்ஸ் பேக் வைக்கவும் ஆரம்பித்தேன். எனக்கு சீக்கிரமாக உடம்பு செக்ஸியாக மாறியது. என்னை இன்ஸ்டாவில் பல பெண்கள் பார்த்து வழிந்தும் பேசுவார்கள். அவர்களை எல்லாம் உஷார் செய்து நான் பல இடங்களுக்கு அழைத்து சென்று தனிமையிலும் இருந்திருக்கிறேன். ஆனால் இப்போதோ எனக்கு பவித்ரா மேடத்துடன் மட்டுமே உல்லாசமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் நான் தினமும் ஆபீஸுக்கு வந்து செல்கின்றேன். ஒருமுறை ஆபீஸ் வேலைகள் சரியாக நடக்கிறதா என்று பார்க்க சென்னையிலிருந்து ஒரு பெரிய ஆட்கள் வந்தார்கள். அப்பொழுது மேடம் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க ஒரு தேவையான கோப்பை சரியான நேரத்தில் நான் எடுத்துக் கொடுத்து அவங்களை காப்பாற்றினேன். அன்று முதல் மேடம் என்னிடம் நல்ல பேசவும் ஆரம்பித்தார்கள். என்னோட போன் நம்பரை வாங்கி சேவ் செய்தும் கொண்டார்கள். என்னை அவங்க வீட்டுக்கு எல்லாம் அழைத்து செல்லவும் ஆரம்பித்தார்கள். அவங்க புருஷன் மற்றும் குழந்தையிடமும் என்னை அறிமுகம் செய்தும் வைத்தார்கள். பார்ப்பலிடம் எல்லாம் என்னை ஒரு தம்பி போல என்று சொல்லி வைத்துக் கொண்டு இருந்தாள். சில நாட்களாக நான் தொடர்ச்சியாக ஒர்க் அவுட் செய்து மேலாடை இல்லாமல் வீடியோ எடுப்பது, போட்டோ எடுப்பது, அதற்கு ஏற்றார் மாதிரி மியூசிக் போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கவும் ஆரம்பித்தேன். அதை தினமும் பவித்ரா மேடமும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். அவரிடம் உண்பை விட இப்போது நிறைய மாறுதலான பேச்சு மற்றும் பழக்கத்தை என்னால் பார்க்க முடிந்தது. என்னிடம் நல்ல நெருங்கி பேசுவது யாரும் இல்லை என்றால் தொட்டு பேசுவது என இருந்தாள். எனக்கு இது எல்லாமே நல்ல விஷயமாகவே தெரிந்தது. ஒரு நாள் மாலை ஆபீஸ் முடிந்தது. சாண்டி, என்னை பைக்ல வீட்டில் விட முடியுமா? என்னுடைய கார் பஞ்சர் ஆயிடுச்சு என்று சொன்னாள். நானும் ஓகே மேடம், கண்டிப்பா என்று சொல்லி என்னுடைய வண்டியிலேயே ஏற்றிக்கொண்டு அவருடைய வீட்டுக்கு சென்னேன். அப்போது சாரல் மழை கொஞ்சமாக அடித்தது. எனக்கு குளிர ஆரம்பித்தது. அப்பொழுது பவித்ரா மேடம் என்னை நெருங்கி கட்டிப்பிடித்த மாதிரியே அமர்ந்து கொண்டாள்.
ஆகையால் அவளோட உடம்பு என் மீது ஒட்டி இருந்ததால் எனக்கு கொஞ்சம் உடம்பு சூடானது. எப்படியோ ஒரு வழியாக சமாளித்துக் கொண்டு அவளுடைய வீட்டுக்கு வந்துவிட்டேன். என்னை வீட்டுக்குள் அழைத்தாள். நான் சென்று ஹாலில் அமர்ந்து கொண்டு பேசினேன். அவள் எனக்கு காபி போட்டு எடுத்து வந்து கொடுத்தாள். சார் இல்லையா மேடம் என்று நான் கேட்டேன். அவங்க பையனை அழைச்சிக்கிட்டு ஊருக்கு போயிருக்காங்க, வருவதற்கு 2 நாள் ஆகும் சாண்டி என்றும் சொன்னாள். எனக்கோ மனதில் குஷியாக இருந்தது. வெளிக்காட்டிக் கொள்ளாமலும் நானும் அமைதியாக இருந்தேன். இன்று மேடத்தை எப்படியாவது கரெக்ட் செய்துவிண்டு அவளுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றும் நான் நினைத்தேன். அவளோடு சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்றும் கற்பனை செய்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். நாங்கள் இருவரும் மலையில் நனைந்தபடி வந்ததால் அவள் இப்போது பார்க்க கொஞ்சம் சிக்ஸியாகவே இருந்தாள். அவள் அணிந்திருந்த ஜாக்கெட்டும் முழுக்க முழுக்க ஈரமாக இருந்தது. அவள் கொடுத்த காபியையும் ஒரு வழியாக குடித்து முடித்து விட்டேன். அதன் பிறகு என்ன பேசுவது என்று எனக்கு ஒன்னும் தெரியவில்லை. சரி மேடம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று கிளம்பினேன். அப்போது சாண்டி, இப்ப எங்க போற? கொஞ்ச நேரம் இரு, மழை கொஞ்சம் விடட்டும். ஏற்கனவே நனைஞ்சிருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போ, மழை நின்ன பிறகு போ என்று சொன்னாள். ஆனால் என்னுடைய நல்ல நேரமோ என்னவோ தெரியவில்லை. மழை இப்போது அதிகமாக பேய ஆரம்பித்தது. அதனால் மேடமோ, சாண்டி நீ இன்னைக்கு போக வேண்டாம், வெளியே போக வேண்டாம், நீ நேட்டு என்னுடைய தங்கிரு, எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னாள். நானும் யோசிக்காமல் சரி என்று சொல்லிவிட்டேன். அதன் பிறகு நாங்கள் இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது சாண்டி, உன்னோட 6 பேக்க நான் பார்க்கலாமா என்றும் நான் கேட்டாள். பாருங்க மேடம் என்று தயக்கப்படாமல் நான் என்னுடைய மேலாடையை கலட்டி உடம்பை நான் காட்டினேன். அவளும் புருவத்தை உயர்த்தபடியே என் அருகில் வந்து என்னுடைய உடம்பை தொட்டு பார்த்தாள். கொஞ்ச நேரத்திலேயே அவளுடைய பார்வை வேறு மாறியது. அதன் பிறகு அவளுடைய கையாலேயே என் உடலில் பல இடங்களில் தடவினாள். நானும் அவளை அதிர்ச்சியாக பார்த்தேன். ஒரு கட்டத்தில் என்னை திடீரென இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டு எனக்கு இன்னைக்கு நீ வேண்டும் என்று சொன்னாள். நானும் மறுக்காமல் சரி என்று சொல்லிவிட்டேன். நானும் இவ்வளவு நாள் இதற்காகத்தான் காத்திருந்தேன் என்பதால் உடனடியாக நானும் சம்மதம் தெரிவிக்க, அதன் பிறகு எங்களுக்குள் என்ன நடக்க வேண்டுமோ அது எல்லாமே நடந்தது. அவளுடைய கணவனும் 2 நாளுக்கு பிறகுதான் வருவார் என்று சொன்னதால் நானும் அவள் வீட்டிலேயே 2 நாட்கள் தங்கினேன். அவளோடு அடிக்கடி உல்லாசம் அனுபவித்து வந்தேன். அதன் பிறகு எங்களுக்குள் நெருக்கம் அதிகமானது. நாங்கள் உல்லாசமாக இருக்கும்போது பவித்ரா சொல்வாள், என் கணவனுக்கு இந்த விஷயத்தில் ஆர்வமே இல்லை எனவும், வாரம் ஒரு முறை மட்டுமே நானும் அவரும் சந்தோஷமாக இருப்போம். அந்த நாள் கூட நான் தான் அவரை கட்டாயப்படுத்தி என்னுடன் தனிமையில் இருக்க அழைப்பேன். நான் அழைக்கவில்லை என்றால் அவர் அந்த வாரம் கூட என்னை கண்டு கொள்ளவே மாட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு இதில் விருப்பமே இல்லாமல் இருந்தால். ஆனால் எனக்கு உன்னை பார்த்ததுமே எனக்கு உன்னுடன் இருக்க வேண்டும் என ஆசை ஏற்பட்டது. அதனால் என்னுடைய கணவன் என்னைக்கு வெளியூர் செல்கிறாரோ அன்று நான் உன்னோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என எண்ணி இருந்தேன். அதனால் என் கணவன் வெளியூருக்கு சென்ற இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொண்டேன். நான் கிளம்பும் போதே நானே என்னுடைய காரின் டயரை காத்தை பிடுங்கிவிட்டு அதை பஞ்சர் போல் செட்டப் செய்தேன். உன்னுடன் வருவது போல உன்னையும் என்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து இப்போது உன்னுடன் கட்டிலில் படுத்துக் கொண்டிருக்கிறேன் எனவும் கூறினார். இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அதன் பிறகு எங்குடைய உறவும் தொடர்ந்தது. நானும் அவளும் அடிக்கடி சனிமேல் சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். அவளும் நல்ல உயர் பதவியில் இருந்ததால் நல்ல வருமானமும் வந்தது. அதன் பிறகு அவளுக்கு ஒரு விபரீதமான ஆசை வந்தது. அதாவது அவளுடைய கணவன் மட்டும் உயிரோடு இல்லை என்றால் என்னை அவள் தினமும் அவருடைய வீட்டுக்கு வரவழைத்து உல்லாசமாக இருக்கலாம் எனவும் நினைத்தாள். அது குறித்து என்னிடமும் சொன்னாள்.
எனக்கு என் கணவன் முக்கியமல்ல, அவரால் ஒரு பிரயோஜனமும் அல்ல, அதனால் அவரை தீர்த்து கட்டிவிட்டால் நாம் தினமும் சந்தோஷமாக இருக்கலாம், எனக்கு யாரும் இடையூறாக இருக்க மாட்டார்கள் எனவும் கூறினாள். எனக்கும் அவள் மீது இருந்த மோகத்தின் காரணமாக அவருடைய கணவனை போட்டு தள்ள நானும் ஒப்புக்கொண்டேன். அதற்காக அவருடைய கணவனை கொலை செய்வதற்காக நான் எலி பேஸ்டை வாங்கி அவளிடம் கொடுத்தேன். அவளிடம், உன்னுடைய கணவனுக்கு சாப்பாட்டில் இதை கலந்து கொடுத்துவிடு, அவன் இறந்து விடுவான் எனவும் கூறினேன். அந்த எலி பேஸ்டை சாம்பாரில் கலந்து தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தாள். அதை அறியாத பவித்ராவின் கணவனும் அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. அவள் வழியால் துடிதுடித்து வீட்டிலேயே இருந்துவிட்டால் தன் மீதுதான் அனைவருக்கும் சந்தேகம் வரும். அதனால் தன் மீது எந்தவிதமான சந்தேகம் வரக்கூடாது என எண்ணிய பவித்ரா வலியால் துடித்துக் கொண்டிருந்த கணவனை தன்னுடைய காரிலேயே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். அங்கு அவருக்கு கடுமையான வயிற்றுவலி இருந்ததால் அவருக்கு தீவிரமான சிகிச்சையும் கொடுக்கப்பட்டது. எப்படியும் தன் கணவன் இறந்து விடுவார். அதனால் நம்மீது யாருக்கும் சந்தேகம் வராது என்று எண்ணி அவள் உடனடியாக இது குறித்து தன் கணவனுக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டதால் தீவிரமான சிகிச்சையில் மருத்துவமனையில் அனுமதித்திருப்பதாக அவளுடைய மாமியார் மற்றும் முருகனருக்கு எல்லாம் போன் பண்ணி தகவலை தெரிவித்தாள். அனைவரும் பதறி அடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்தார்கள். அதன் பிறகு மருத்துவர்களின் தீவிரமான சிகிச்சையால் ஒரு வழியாக எப்படியோ பவித்ராவுடைய கணவன் காப்பாற்றப்பட்டார். இது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இருந்த போதிலும் அவர் உடல்நிலை ரொம்ப மோசமாக தான் இருந்தது. அதன் பிறகு எப்படியோ 10 நாட்கள் அவர் மருத்துவமனையிலிருந்து உடல் நலம் தேடி மீண்டும் வீட்டுக்கு வந்தார். எங்களுக்கு இது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. எப்படியோ இவனுடைய கதையை முடித்துவிட்டு நாங்கள் இனி சந்தோஷமாக இருக்கலாம் என எண்ணினோம். ஆனால் இப்படி அவரை மருத்துவர்கள் காப்பாற்றி விட்டார்களே என நாங்கள் அதிர்ச்சியாக இருந்தோம். இது இதனால் பவித்ரா உச்சக்கட்ட கோபத்திலும் ஆத்திரத்திலும் இருந்தாள். அதன் பிறகு எப்படி கொலை செய்யலாம் என நாங்கள் அடுத்த திட்டத்தை யோசனை செய்து கொண்டிருந்தோம். அப்போதுதான் எனக்கு இன்னொரு யோசனையும் வந்தது. அப்போது நான் பவித்ராவிடம் சொன்னேன், உன் கணவன் இன்னும் உடல்நிலை தேறவில்லை. இன்னும் மோசமான நிலையில்தான் வீட்டில் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் நீ எப்போதும் போல கிளம்பி ஆபீஸுக்கு வருவது போல வாருங்கள். நான் ஒரு கூலிப்படையை செட்டப் செய்கிறேன். நீங்கள் ஆபீஸுக்கு வந்த பிறகு கொஞ்ச நேரம் பிறகு அந்த கூலிப்படையே உங்களுடைய வீட்டுக்கு சென்று உங்களுடைய கணவரின் கழுத்தை நிறுத்து கொலை செய்து விடுவார்கள். அதன் பிறகு நீங்கள் எப்போதும் போல ஆபீஸ் முடித்து வீட்டுக்கு செல்வது போல சென்று உங்களுடைய கணவன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடப்பதாக சொல்லி மறுபடியும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இருந்துவிட்டார் என கூறிவிடுவார்கள். நீங்களும் எந்தவிதமான பிரச்சனையும் மாற்ற மாட்டீர்கள் என்று நானும் ஒரு ஐடியா கொடுத்தேன். இந்த ஐடியாவும் நல்லா இருக்கிறது என்று எண்ணிய பவித்ரா இதை உடனடியாக செய்யுமாறு என்னிடம் கூறினாள். அதற்காக நாங்கள் கூலிப்படையை சேர்ந்த 2 வரை பணம் கொடுத்து பவித்ராவின் கணவனை கொலை செய்ய நாங்கள் அனுப்பி வைத்தோம். எங்கள் திட்டத்தின் போலவே பவித்ரா ஆபீஸுக்கு வந்து அன்றாட செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தாள். நானும் அவளுக்கு உதவியாக ஆபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தேன். எங்களின் திட்டத்தின்படியே பவித்ராவுடைய வீட்டுக்கு கூலிப்படையை சேர்ந்த 2 சென்றார்கள். அங்கு கதவு பூட்டப்பட்டாமல் சாத்தப்பட்டு இருந்ததால் அவர்களும் வீட்டுக்குள் எளிதாக சென்றுவிட்டார்கள். வீட்டில் சிசிடிவி கேமரா இல்லாததால் நாங்கள் மாட்ட மாட்டோம் என எங்களுக்கு உறுதியாக தெரிந்தது. அதன் பிறகு சென்ற அந்த கூலிப்படையை சேர்ந்த 2 பவித்ராவுடைய கணவனை கழுத்தை நிறுத்தும் அவர் கத்தக்கூடாது என்பதற்காக தலையணையால் அவருடைய முகத்தை அழுத்தியும் அவரை துடிக்க கொலையும் செய்தனர். ஏற்கனவே அவர் உடல்நிலை குறைவால் இருந்ததால் அந்த 2 எதிர்த்து அவரால் போராட முடியவில்லை.
அவர் உடல் ரொம்ப பலகீனமாக இருந்ததால் அவரால் எதிர்த்து போராட முடியாமல் அந்த கூலி படையினராலேயே அவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அதன் பிறகு அவர்கள் கதையை முடித்துவிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பினார்கள். நானும் உங்களுடைய கணவனை கொன்றுவிட்டார்கள் என பவித்ராவிடம் சொன்னேன். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. கதை முடிந்துவிட்டது. இனி நாம் சந்தோஷமாக நினைத்த போதெல்லாம் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூறினாள். அதைக் கேட்டதும் எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. அதன் பிறகு நான் பவித்ராவிடம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன் கணவனுடைய இறுதி சடங்கை முடித்து விடுங்கள். அப்போதுதான் யாருக்கும் சந்தேகம் வராது எனவும் கூறினேன். அவளும் அதற்கு சரி என்று சொன்னாள். அதன் பிறகு அவள் ஆபீஸை முடித்துவிட்டு அவருடைய வீட்டுக்கு சென்றாள். அங்கு படுக்கை அறையில் அவனுடைய கணவன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடப்பதாக கூறி அவரை உடனடியாக அவள் மருத்துவமனைக்கு கொண்டும் சென்றாள். போகுவதற்கு முன்பாகவே தன்னுடைய மாமியார் மற்றும் சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் இந்த தகவலை சொல்லிவிட்டார். அவர்களும் பதறி அடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு வர பவித்ராவும் தன்னுடைய கணவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல எல்லாம் சரியாக இருந்தது. அந்த சமயத்தில் மருத்துவர் உடனடியாக பவித்ராவின் கணவரின் உடலை செக் செய்துவிட்டு அவர் வறுமழையிலேயே இறந்துவிட்டார் என அதிர்ச்சியான தகவலை சொல்ல பவித்ரா அப்போதுதான் தெரியாதது போல நாடகம் ஆடினாள். தன் கணவரின் உடலை கட்டிப்பிடித்து கதறி அழுதாள். இந்த சின்ன வயசுலேயே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, இனி இந்த குழந்தையை மட்டும் வச்சுக்கிட்டு நான் தனியா என்ன செய்வேன் என்று சொல்லி அனைவரும் முன்னாடியும் கதறி அழுது தன்னுடைய நாடகத்தை அரங்கேற்றினாள். ஆனால் அந்த சமயத்தில்தான் பவித்ராவுடைய கணவரின் கழுத்தில் சிறு காயங்கள் இருந்ததை அவருடைய மாமியார் கவனித்துவிட்டார். ஏற்கனவே அவர் 10 நாட்களாக மருத்துவமனையில் இருக்கும்போது அவருடைய மாமியார் பவித்ராவின் கணவனிடம் கேட்டிருக்கிறார். என்ன ஆச்சு, ஏன் இப்படி திடீர்னு உனக்கு வயித்த வலி வந்தது என்று கேட்கும்போது, தெரியலமா, என் பொண்டாட்டி எனக்கு சாம்பார் கொடுத்தா அதை நான் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில்தான் எனக்கு இப்படி கடுமையான வலி வந்ததாக ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார். இதனால் இப்போது அவருடைய கழுத்திலும் காயங்கள் இருந்ததால் பவித்ராவின் மாமியாருக்கு பவித்ராவின் மீது சந்தேகம் விழுந்தது. இதனால் அவர் இறுதி சடங்கை செய்யக்கூடாது என இருத்தி உடனடியாக போலீஸ்ல சென்று புகார் அளித்துவிட்டாள். என்னுடைய மகனின் சாவியில் எனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் அதுவும் குறிப்பாக மருமகளின் மீதுதான் எனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் அவர் புகார் அளித்துவிட்டார். இதை நானும் பவித்ராவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மாமியார் இப்படி புகார் அளிப்பார் என்று. அதன் பிறகு போலீசாரும் வழக்கு பதிவு செய்து பவித்ராவின் கனவு உடனேயே கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். கண்டிப்பாக நாங்கள் மாட்டிவிடுவோம் என்பது எங்களுக்கு உறுதியாக தெரிந்தது. என்ன செய்யலாம், எது செய்யலாம், எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் என நாங்கள் யோசனை செய்து கொண்டிருக்கும் போதே பிரேத பரிசோதனை அறிக்கையும் சீக்கிரமாகவே வந்துவிட்டது. அப்போது மருத்துவர்கள் அவர் இயற்கையாக இறக்கவில்லை, அவரை யாரோ கழுத்தை நிறுத்தும் மூச்சு முட்டை வைத்தும் கொலை செய்திருக்கிறார்கள் என அறிக்கையை கொடுக்க இது எங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அதன் பிறகு போலீசார் இந்த மர்ம வழக்கை கொலை வழக்காக மாற்றி உடனடியாக பவித்ராவை அழைத்து தங்கள் பாணியில் விசாரணை மேற்கொள்ள பயந்து போன பவித்ரா எப்படியும் பிரேதபஸ் அறிக்கையில் நாங்கள் மாட்டிவிட்டோம், இனி எப்படியும் உண்மையை மறைக்க முடியாது என அனைத்து உண்மைகளையும் வாக்கு மூலமாக கொடுத்துவிட்டாள். அவள் போலீசில் நானும் சாண்டியும் தகாத உறவு இருந்தும் எங்குடைய உறவை கடைசி வரை தொடர்வதற்கு என் கணவன் இடையராக இருந்ததால் அவருக்கு எங்குடைய தகாத உறவு தெரிவதற்கு முன்பையே அவரை கொலை செய்ய வேண்டும் என நாங்கள் திட்டமிட்டோம். என்னுடைய தகாத உறவு என் கணவனுக்கு தெரிந்தால் அவர் மற்றவர்களிடம் சொல்லிவிடுவார். அதனால் இவரை அதன் பிறகு கொலை செய்தால் கண்டிப்பாக நான் மாட்டி விடுவேன் என்பதால் என்னுடைய தகாத உறவு அவர் என்னுடைய கணவனுக்கு தெரிவதற்கு முன்பாகவே அவருடைய கதையை முடிக்க வேண்டும் என நான் எண்ணினேன். அதற்காகத்தான் நானும் சாண்டியும் திட்டமிட்டு இந்த கொலையை செய்தோம் என அவள் வாக்கு மூலமாக கொடுத்துவிட்டார்.
இதை கேட்ட போலீசார் அதிர்ச்சி அடைந்து முதலில் பவித்ராவை கைது செய்தனர். அதன் பிறகு கொலை வழக்காக பதிவு செய்து என்னையும் கைது செய்தனர். எங்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது இருவரையும் சிறையில் அடைத்துவிட்டனர். உயர் அதிகாரியோடு எனக்கு ஏற்பட்ட இந்த பழக்கத்தின் காரணமாக தற்போது நான் வாழ வேண்டிய வயதில் சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றேன்.